ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நீங்களோ உங்கள் கைகளின் பலத்தை, உங்கள் கைகளின் காரியங்களை, நீங்கள் செய்கிற காரியத்திலே உங்கள் கைகளை தளர விடாமல், அதாவது சோர்ந்து போய் விடாதபடிக்கு, நெகிழ விடாமல், சத்துவம் மற்ற நிலைமையிலே உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். யோனா ஓடி ஓடி பார்த்தேன், என்னால் முடியல. உழைச்சி பார்த்தேன், என்னால் முடியல. இந்த கையால் எவ்வளோ சம்பாதிச்சேன், ஒன்றுமே கையில் இல்லை. இந்த கையால் எத்தனை நன்மை செய்தேன், ஆனால் எனக்கு தீங்காதான் வந்து முடிஞ்சிருக்குது. நான் நினைக்கிறதெல்லாம் நன்மை தான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தீமைகள் தான் வந்து நிற்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி. நீ சோர்ந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில், உழைச்சி ஓடா போய் இருக்கிற உன் வாழ்க்கையில், நன்மையை செய்து சோர்ந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. நீ உழைச்சல இந்த கையை எவ்வளோ வேர்வைக்கும் எவ்வளோ உழைப்புக்கும் பயன்படுத்தினாயோ அதை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த கையினால் நீ எந்தெந்த நன்மையெல்லாம் செய்தியோ அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். சோர்ந்து போகாத, உனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதனால் என் அன்பு தேவ பிள்ளையே, நன்மை செய்கிறதிலும் சரி, உழைக்கிறதிலும் சரி, சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாய் அர்ப்பணித்து நாம் வாழ்வோமானால் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. சோம்பேறி விதைத்தும் அறுக்க மாட்டானாம். என்ன பண்ண மாட்டான்? விதைத்தும் அறுக்க மாட்டானாம். அவன் வேணுமாலும் சோர்ந்து போய் உட்காந்துருக்கலாம். ஆனால் உழைப்பாளியாக இருக்கிற நீ, உண்மையாக இருக்கிற நீ, நன்மை செய்கிற நீ ஒரு நாளும் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. ஏன்னா உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நன்மைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்கிறது. ஆகையால் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. பயப்படாது. செபிப்போமா? சந்தோஷமாக இருங்க. மகா இரக்கம கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் கைகளை நெகிழ விடாதபடிக்கு, சோர்ந்து போக விடாதபடிக்கு எங்களை உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே இந்த கைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் அர்ப்பணித்து உழைக்கவும், நன்மை செய்யவும், ஆண்டவரை நலமான காரியங்களை செய்யவும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் கைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, தள்ளாடுகிற எங்களுடைய வாழ்க்கை, தள்ளாடுகிற எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர முழங்கால் ஆண்டவரை பலப்பட முடியா. எங்கள் கைகள் ஆண்டவரே உம்மை நோக்கியே பார்க்க முடியா, உம்மை நோக்கியே உயர்த்த முடியா. உம்முடைய நாமத்தையே உயர்த்த பயன்படுத்துங்க, உழைக்க பயன்படுத்துங்க, நன்மை செய்ய பயன்படுத்துங்க. நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, பலன் வரலன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நிச்சயம் எங்களுக்கு பலன் கொடுக்க நீ இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் ஆண்டவரை சோர்ந்து போகாமல் ஆண்டவரே அப்பா ஓட கர்த்தர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த பலனை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. எஸ் சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிரியைகளுக்கு பலனை தாங்க, ஊழியங்களுக்கு பலனை தாங்க, ஓடுகிற ஓட்டங்களுக்கு உடைய சமூகத்துக்குள்ளாய் நிற்கிற காரியங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.